உலகத்தை நீங்க பார்க்கும்போது உலகத்தில் அநேக காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா அநேக கட்டப்பட்ட காரியங்கள் உடைந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல சில நேரத்துல பயமா இருக்கு, நம்ம எப்படிதான் வாழ போறோம், என்னதான் நடக்க போகுதுன்னு. எதுவுமே யூகிக்க முடியல, எதுவுமே யோசிக்க முடியல. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. அநேக கிரே ஏரியர், நிலையில்லாத ஒரு நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நிலையில்லாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். நமக்கே நம் நாளை உயிரோடு இருப்போமா, நாளை கடந்து போவோமா என்று நமக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு. நம்ம ஏன் தெரியுமா, நம்ம இது பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு நடக்கிறது, இங்க நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது, இது நடக்கிறது எல்லாம் எனக்கும் நடந்துருமா வந்துருமா என்று நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப கட்டுற காரியம் கர்த்தர் கையில நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் கட்டுகிறவரா இருக்கிறார், எழுப்புகிறவரா இருக்கிறார். நாம் அதனால தான் பயந்து போய் தான் அனைவரும் நாம் உடைந்து போய் இருக்கிறோம். நம் விசுவாசம் உடைந்து போய்கிறது, நம்பிக்கை உடைந்து போய்கிறது. நம்முடைய பலன் எவ்வளவுதான் வசனம் இருந்தாலும் சமயத்தில் நம்ம உடைந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்து விடுகிறோம். அப்ப கட்டுகிறது யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Who should build me? யார் என்னை கட்ட வேண்டும்? இன்னைக்கு உங்களை வைத்து நீங்க அநேக காரியத்தை வைத்து உங்களை கட்டி கொண்டு இருக்கலாம். அநேக காரியத்தில் நம்பிக்கை வைத்து உங்களை எழுப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, நான் உன்னை கட்ட போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கட்டும் ஆண்டவர். அல்லேலூயா.